ஹலோ பிகினர் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கு எப்படி நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். அதில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு அக்யூரசி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நான் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு லாங் பில்டப் மணி கண்ட்ரோல்னு போட்டிருக்கேன். ஸோ அதை போய் கிளிக் பண்ணுறேன். மணி கண்ட்ரோல் ஓப்பன் ஆகிடும். ஓப்பனில் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாமே லாங் பில்டப் ஸ்டாக்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போது லாங் பில்டப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. நான் இப்போ மொபைலில் இது ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உங்களோட பர்சனல் மொபைல் இல்லைனா லேப்டாப், கம்ப்யூட்டர் அதில் நீங்கள் பர்சனலாக சர்ச் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா லாங் பில்டப்பில் பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், கடைசியாக இன்க்ரீஸ் பர்சன்டேஜ்ன்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே 100க்கு மேலே இல்லை, 500க்கு மேலே இல்லை, 1000க்கு மேலே இல்லை. அதுவும் இல்லாமல் லாங் பில்டப் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 தான், அந்த 20 இல்லை 30 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அதிலே கீழே பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிக்ரீஸ் இன் ப்ரைஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் எடுத்துருக்கிறது லாங் பில்டப் தான். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, மணி கண்ட்ரோல்லே இங்கே கொடுத்துருப்பாங்க மேலே. இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அலாங் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் இண்டிகேட்ஸ் லாங் பொசிஷன் பீயிங் பில்டப்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம் லாங் பில்டப் என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கீழே போய் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போய் கிளிக் பண்ணுறேன். அதாவது ஷார்ட் பில்டப் பொசிஷனுக்காக மேலே என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அலாங் வித் டிக்ரீஸ் இன் ப்ரைஸ் மோஸ்ட்லி இண்டிகேட்ஸ் ஷார்ட் பொசிஷன் பீயிங் பில்டப்னு வந்திருக்கு. இப்போ லாங் பில்டப்பில் நம்ம ரொம்ப அதிகமாக ரொம்ப கம்மியாக ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஷார்ட் பில்டப்பில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இன்னும் பாருங்கள், கீழே நான் ட்ராக் பண்ணி கீழே போயிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ நான் பொதுவாகவே மார்க்கெட் டைரெக்ஷனில் கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்டப்பை சென்டிமெண்ட்டுக்காக நான் பார்ப்பேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இதெல்லாம் அதில் போடலை. ஸோ இதையும் நீங்கள் ஒன் ஆஃப் த மெத்தடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாங் பில்டப்பை விட ஷார்ட் பில்டப் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே செல்லிங் தான் நடக்கும் அப்படின்றது பொதுவான கருத்து. இது பிகினருக்கு டோட்டலாக புரியாது, சுத்தமாகவும் தெரியவும் தெரியாது. ஸோ அதனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அக்யூரசி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். சரி, நாளைக்கு இன்ட்ராடேயில் எப்படி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு ட்ரெண்டு செல் ட்ரெண்டு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லாஸ்ட்டில் ஷார்ட் பில்டப்பில் ஏதாவது 1000க்கு மேலே இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டாக் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ் மேலே இருக்குது பாருங்கள். இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ் அது கீழே 1200ன்னு இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சிஸ் பேங்க்கு. அடுத்தது வேறு ஏதாவது ஒரு பர்சன்டேஜுக்கு ஏதாவது ரொம்ப ஹெவியாக பர்சன்டேஜ் ஷார்ட் பொசிஷன் பில்டப் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டே இருக்கேன். ஏதாவது 1000 இல்லை 500% இந்த மாதிரி இருந்தால் பார்ப்போம். நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா 500% மினிமம் இருக்கணும், இல்லை 400% மினிமம் இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ கீழே ட்ராக் பண்ணதில் அடுத்தது பார்த்திங்கன்னா 1034% இருக்குது. இது எந்த ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா மாருதின்னு இருக்குது பாருங்கள். ஸோ ஆக்சிஸு, அடுத்தது மாருதி, அதுக்கப்புறம் 400 இல்லை 500 எதுவுமே வருதான்னு பார்ப்போம். ட்ராக் பண்ணுறதில் வேறு எந்த ஸ்டாக்குமே நம்மளுக்கு பர்டிகுலராக இன்னும் கிடைக்கல. இதில் மோஸ்ட்டாக நம்மளுக்கு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் கூட கிடைக்கும். மிட் கேப்பு அந்த மாதிரி, லார்ஜ் கேப்லாம் மோஸ்ட்டாக கம்மியாக தான் இருக்கும். இப்போ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது நமக்கு ஸ்டாக் நம்ம பார்க்கும்போது ஸ்மால் கேப்பு, மிட் கேப் தான் அதிகமான மூவ்மெண்ட் கொடுக்கும். 6%, 7%. அப்போ நம்ம காலையில் 9:15க்கு ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு டைரெக்ஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா, நம்ம ஒரு 5000 ருபீஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ராடேயில் மார்ஜினோட நம்ம டைரெக்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம அன்றைக்கே ஒரு 2000 ருபீஸ், அதாவது ஒரு 1000 to 2000 ருபீஸ் நம்ம பார்க்க முடியும். ஓகே, நான் இப்போ என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்கோ நம்ம பார்த்தோம்ல 1000% ஷார்ட் பில்டப் வச்சுருக்காங்க, மாருதி ஷார்ட் பில்டப் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க்கை போய் பார்ப்போம். அதோட சார்ட்டை நான் பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் ட்ரெண்டை நோக்கி தான் போகிற மாதிரி இருக்குது. பட் இப்போ ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஹெவியாக ஷார்ட் பில்டப் வச்சுருக்கிறதுனால நாளைக்கும் இல்லை அதுக்கு அடுத்த நாளும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சலாம். ஏன்னா ட்ரெண்டு செல் ட்ரெண்டு, இந்தியன் மார்க்கெட்டே கீழே விழுறதுனால. ஸோ ஆக்சிஸ் பேங்க் நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். இப்போ இதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன்னா, ஃபியூச்சர்ஸில் போயிட்டு பிட் அண்ட் ஆஸ்க் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன். ஸோ ஃபியூச்சர்ஸில் பிட் அண்ட் ஆஸ்க்கு பார்த்தீங்கன்னா செல் சைடில் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. 50% to 100% ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு செல்லிங்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்.
அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னா வந்து மாருதியோட சார்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, மாருதி பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு என்ன அப்படின்னா வந்து இதுவும் ஒரு செல் ட்ரெண்ட் மாதிரி தான் வந்து நம்மளுக்கு காட்டுது. பட் ஆனால் ஒரு சேனல் ஃபார்மேஷனில் வந்து வந்திருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கி எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னா ஒரு பவர்ஃபுல் செல்லிங் கேண்டில் வந்திருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் ஃபர்தராக கீழே வரதுக்கான அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்டாக் இன்னும் ஃபர்தராக கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட்டு மாருதியோட F&Oவில் வந்து பிட் அண்ட் ஆஸ்க் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மாருதியில் வந்து F&O வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவியாக செல்லிங் ஆகிருக்கு. இது வந்து ஒரு 8000 தான் வந்திருக்கு. இது வந்து 22,000 வந்து ஷார்ட் பொசிஷன் வந்து ஹெவியாக ஏலத்தில் வந்து பிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏலத்தில் வந்து செல்லர்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகம் நம்மளுக்கு காட்டுது. அதனால் நாளைக்கு நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்கும் மாருதிக்கும். ஆனால் எது ரொம்ப அதிகமாக செல்லிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மாருதி. ஸோ அதனால் நாளைக்கு மாருதியில் வந்து உங்களுக்கு நல்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து செல் பண்ணலாம் இன்ட்ராடேக்கு. பிகினருக்கு ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. இது வந்து சக்ஸஸ் கொடுக்குமா அப்படின்னா இது வந்து 70 to 80% வந்து உங்களுக்கு டைரக்ஷன் கரெக்டாக தான் வரும். ஸோ செல் ட்ரெண்ட் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டில் வந்து இப்போ ஷார்ட் டேர்மாக ஒரு 3 நாளைக்கு செல் ஆகிறதுனால மோடி வந்து டோட்டலாக எக்ஸ்போர்ட்டை வந்து மக்கள் அதாவது இம்போர்ட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க, நம்ம இதை மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள், நம்ம நாட்டோட உற்பத்தியை மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்தாரு இல்லையா, அதுலேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ அந்த பேட் சென்டிமெண்ட்டுக்கும் இதுக்கும் வந்து எப்படி பார்த்திங்கன்னா 100% இந்த ஸ்டாக்ஸ்லாம் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேரண்டி கொடுக்கறதுனால நான் இந்த மாதிரி சஜஷன் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் தினமும் வந்து லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்டப் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வந்து இன்ட்ராடேயில் வந்து பொசிஷன் எடுக்கணும் அப்படின்ற வீடியோஸை வந்து கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.